இந்த காதலை பொறுத்து கொள்ள முடியாத பெற்றோர்கள், அதாவது பெண்ணின் பெற்றோர், ஆணின் பெற்றோர் கிடையாது, பெண்ணின் பெற்றோர் இந்த காதலை பொறுத்து கொள்ள முடியாமல் இவர்களை திட்டமிட்டு அந்த அருகே உள்ள ஒரு தோப்பிற்கு அழைத்து சென்று, தோப்பியில் கொட்டாகையில் ஒரு கொட்டா இருக்குது, அந்த கொட்டாகையில் அழைத்து சென்று அவர்களை அடித்து கொலை செய்து தொங்க விட்டு இருக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தற்கொலை கிடையாது, திரும்பவும் சொல்கிறேன். அது வந்து கயிறு வந்து சணல்ல கட்டிருக்காங்க, சணல்ல தான் கட்டிருக்காங்களே தவிர இவர்கள் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்றால், அப்பா அம்மா வீட்டுல பிரச்சனை இல்லை, அம்மா அப்பா வந்து சம்மதிக்க மாட்டாங்கன்னா இவங்க ரெண்டு பேரையும் தற்கொலை பண்ணணும். இவங்க ரெண்டு பேருக்கு வாழ்ந்துடலாம்ல, ஓடி போய் வாழலாம்ல, இவருக்கு என்று ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம், இல்லை வேற எங்கேயாச்சும் போய் சென்று வாழ்ந்துக்கலாம். வாழ வேண்டும் என்பதற்கு தானே காதல் செய்யறோம். சாகணும் என்பதற்கு யாராவது காதல் செய்வாங்களா? நாம் இருவரும் சேர்ந்து சாகுவோம் என்பதற்கு காதல் செய்வார்களா யாராவது? ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டுல சேர விட மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துல செஞ்சிருக்கலாம். இல்ல, அதுதான் சொல்றேங்க. காதல் செய்வது, அதாவது ரெண்டு பேரும் சேர விட மாட்டாங்க என்பதை தாண்டி இது தற்கொலையாக இப்ப அவங்க ரெண்டு பேருமே இல்லைங்கிற நானு